ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் திருச்சி மாவட்டம் லால்குடி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் 8 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இறந்த பிறகு அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் 1970க்கு முன்னாடி நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தற்போதும் வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஜீவன் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1970க்கு முன்னாடிங்க. எந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியலீங்க. ஆனால் அப்போது நடந்த அந்த சம்பவத்திற்கு அடையாளமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1970க்கு முன்னாடி இந்த கள்ளக்குடி அப்படிங்கிற இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 250-300 வீடுகள் இருந்திருக்குங்க. அந்த கிராமத்தினுடைய வருமானமே விவசாயம் தாங்க. விவசாயம் செஞ்சு அந்த 250-300 வீடுகள் நல்ல செல்வ செழிப்பாக தாங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இருந்திருக்காங்க. அந்த தம்பதியினருக்கு 2 வாரிசு இருங்க. 8 வயசுல லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகளும் 10 வயதுல செந்தில் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது 70க்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திடீர்னு அந்த கிராமம் முழுவதும் ஒரு பயங்கர நோய் தொற்று வருதுங்க. நல்ல செழிப்பாக இருந்த அந்த கிராமம் நோயினால் அவதிப்பட்டு எக்கச்சக்க மரணங்களை தழுவுச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மை நோய் வந்து அந்த 70 காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட ஆண்டில் நிறைய அந்த கிராமத்துக்கு நபர்களுக்கு வந்துச்சுங்க. குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிறு சிறு குழந்தைகளுக்கு தான் நிறைய அட்டாக் ஆகி அந்த குழந்தைகள் எல்லாமே மரணிச்சு போனாங்க. அம்மை நோய்க்கு தற்போது நிறைய தீர்வு இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருந்த நிறைய குழந்தைகள் மற்றும் பெரியவங்க எல்லாமே அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் ஒட்டுமொத்த கிராமத்தாருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க. வாரத்துக்கு 2 மரணங்கள் அல்லது 3 மரணங்கள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்திருக்குங்க. அதற்கடுத்து தான் சீரியஸ்னஸை அந்த கிராமத்தார் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஊருக்குள்ள வந்த ஒரு சாம கோடாங்கி ஒருத்தர் ஒரு அறிவுரை ஒன்று சொல்றாருங்க. இந்த ஊருக்குள்ள எல்லை காவல் தெய்வம் இல்லாத காரணத்தினாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம மூலவராக எப்போதுமே வந்து விநாயகரை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கிராமத்திற்கும். அந்த விநாயகரும் இல்லாத காரணத்தினாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவதிப்பட்டு மரணம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அதற்கடுத்து இதற்கான தீர்வு தேடி அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் தேட ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த அம்மன் கோவில்ல போய் வழிபட்டு அங்கிருந்து பிடிமண்ணை கொண்டு வந்தாவது நம்ம கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஹைப் கிடையாது. பிரணவனுடைய ஜீனியஸ் சாஃப்ட்வேர்னால ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய இன்கம் மல்டிப்ளை ஆக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிட்டு இருக்காங்க. நீங்களே இந்த மெசேஜஸ் பாருங்க. சில காலத்திற்கு முன்னாடி அவருடைய ஃபேமிலிக்கு உணவளிக்க கூட பணம் இல்லை. ஆனா இப்போ அவங்களுடைய அன்புக்குரியவங்களோடு அவருடைய வெக்கேஷனை கடல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூ நோ, இந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கு நிறைய வரும். ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு கூஸ் பம்ப் தான் கொடுக்கும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதை நான் மேக் பண்ணல, பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுதான் பிரணவனுடைய சாஃப்ட்வேர் என்னுடைய கையில் இருக்கு. அதோடு 7.67 அப்படிங்கிற மல்டிப்ளையரையும் காமிக்குது. ஹியர் வி கோ. 2700 ரூபீஸ் வச்சு 5.25 அப்படிங்கறதுல ஆட்டோ கேஷ் அவுட் வைக்க போறேன். லெட்ஸ் கோ. Boom, 14,175 rupees ஒரு சிங்கிள் கேம்ல. அண்ட் இது ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணலாம். இந்த டைம் 8,000 rupees ரிஸ்க் எடுத்து 4.90 அப்படிங்கறதுல ஆட்டோ கேஷ் வைக்கலாம். மல்டிப்ளையர் 6.49 அப்படின்னு சொல்லிட்டு உயருது. another win 39,200 rupees profit. இதை உங்களுடைய சொந்த கண்களாலேயே பார்த்திருப்பீங்க. அதோடு இது எந்த குறைபாடும் இல்லாம ஒர்க் ஆகுது.
நான் வின் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தெரியும். பட் 2900 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 45,575 rupees என்னுடைய அக்கௌண்ட்ல அக்பியர் ஆன உடனே என்னுடைய மைண்ட் பிரமிப்பாயிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணுமா? இது எப்படி பெறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ரைட் நவ். இட்ஸ் சூப்பர் சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு பிரணவுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் ரிப்ளை பண்ணுவாரு. இந்த சிஸ்டமை எப்படி பெறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்லாக் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாரு. thousands of people ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் மூலமா மணி மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க பின்தங்க தேவையில்லை. கிளிக் தி லிங்க், ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் வின்னிங் ரைட் நவ். அதே மாதிரி அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் போய் வேண்டாங்க. அப்படி வேண்டிட்டு இருக்கக்கூடிய அதே டைம்ல அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கு இருக்கக்கூடிய சலவை தொழிலாளருடைய மகள் இருக்காங்க இல்லையா, 8 வயசு லட்சுமி அப்படிங்கிற பெண், அந்த பெண்ணுக்கும் அண்மை நோய் வந்திருக்குங்க. இருந்தாலும் வீட்டில் வந்து அவங்களுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய செந்தில் அப்படிங்கிற 10 வயது பையனை வந்து காவலுக்காக விட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவோடு சேர்த்து அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஊர் மக்களும் கத்தி கதறி கூப்பாடு போடுறாங்க. அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து கதறி எழுதிருக்காங்க அந்த அம்மனுக்கு முன்னாடி. அதற்கடுத்து 2-3 நாட்கள் விடாம சாயந்தர நேரம் அந்த அம்மன் கோவிலில் போய் வழிபட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திரும்பி வருவது வழக்கங்க. இப்படி இருக்கும்போது தான் 3வது நாள் இரவு அந்த அம்மன் கோவிலில் போய் வழிபட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஊரை சேர்ந்த மாரியப்பன் அப்படிங்கிற நபருங்க, அந்த நபருக்கு தோராயமாக ஒரு 45 வயது இருக்குங்க. அந்த அம்மன் கோவிலில் வழிபட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மன் வந்து சாமியாடி இறங்கிட்டாருங்க. இறங்கின உடனே அந்த மாரியப்பன் வந்து சாமியாடிட்டே ஒரு விஷயத்த சொல்றாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு, பயப்படாதீங்க, உங்களுடைய வேண்டுதலுக்காக நான் கண்டிப்பா அந்த ஊருக்குள்ள வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குதுங்க. எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டாங்க சாமி, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயத்தை அந்த அருள் வந்த மாரியப்பன் அப்படிங்கிற நபர் சொல்றாருங்க. நான் உங்க ஊருக்குள்ள வந்து 8 வருடங்கள் ஆச்சு, ஆனா இப்போதுதான் அதற்கு சரியான நேரம், உங்களுடைய கோயிலேயே நான் பிரதிஷ்டை ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியப்பன் உடம்புல இருந்து அந்த அம்மன் சொல்றாருங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அருள் வந்த மாரியப்பன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க. அந்த சலவை தொழிலாளியினுடைய மகள் லட்சுமி இருக்காங்க இல்லையா, அந்த லட்சுமி வந்து அம்மனுடைய அவதாரம், அவ வேற யாரும் கிடையாது, நான் தான். அது மட்டும் இல்லாம அவளும் வந்து இப்ப அம்மை நோய் வந்து இருக்கா, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ மரணிச்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த சலவை தொழிலாளியினுடைய தம்பதியினருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஐயோ என் மகளை இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அங்கிருந்து சாமி கும்பிட்டு அவசர அவசரமாக கிராமத்துக்குள்ள ஓடுறாங்க. கிராமத்துக்குள்ள பார்க்கும்போது அந்த சலவை தொழிலாளியினுடைய வீட்டுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிள்ளை போட்டு அந்த லட்சுமி அப்படிங்கிற 8 வயது மகளை படுக்க வச்சிருந்திருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த லட்சுமி அப்படிங்கிற 8 வயது பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மரணிச்சு தாங்க போயிருந்துச்சு. அந்த மாரியப்பன் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியாடி சொன்ன மாதிரியே மிரண்டு போன ஊர் மக்களுக்கு அம்மன் சொன்ன மாதிரியே இது தெய்வ குழந்தை அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. நிறைய கிராமங்கள்ல இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குங்க. அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் எல்லாமே கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா அந்த தெய்வங்கள் எல்லாமே இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பரம்பரையை சேர்ந்த ஏதாவது ஒரு வாரிசுகளில் இறந்து போய் தான் குலதெய்வமாக மாறி இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த கிராமத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வயது லட்சுமி அப்படிங்கிற பெண் தான் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கும் குலதெய்வம் மாதிரி பிறந்து வளர்ந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து அந்த பெண்ணை எடுத்து போய் அடக்கம் பண்ணுவதற்காக தூக்குறாங்க. தூக்கும் போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி இன்னொரு இடத்துல படுக்க வச்ச உடனே அடியில் வந்து வேப்பிள்ளை போட்டுருந்தாங்கல்ல, அம்மை நோய் வந்த காரணத்தினால அந்த வேப்பிள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி அகலத்திற்கு பெரிய கருநாகம்ங்க. கருநாகம் சுருண்டு மெத்தை மாதிரி படுத்திருக்குங்க. ஆனா குடிசைக்குள்ள படுத்திருக்கக்கூடிய அந்த கருநாகம் வந்து யாரையும் தீண்டவே இல்லைங்க. அது ஓரமா போய் அந்த லட்சுமி அப்படிங்கிற பெண்ணுடைய சடலம் இருக்கக்கூடிய தலைமையேட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்குச்சுங்க, அப்படியே சுருட்டியா படம் எடுத்துக்கிட்டு. இதை பார்த்த ஊர் மக்கள்ல பாதி பேருக்கு இந்த பாம்பு தீண்டிதான் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் செக் பண்ணி பார்த்துட்டு பாம்பெல்லாம் தீண்டல, அம்மை நோயினால தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பின்பு தான் அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அம்மன் ஒரு நபரனுடைய உடம்புல வந்து சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து அந்த 8 வயது குழந்தையினுடைய சடலத்தை எடுத்து போய் அடக்கம் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வேப்பங்கட்டை ஒண்ணுங்க. ஏற்கனவே வந்து வீட்டுக்கு முன்னாடி விறகுக்காக வேப்பங்கட்டை வந்து காஞ்சி போன கட்டையை வந்து அவங்களுடைய அப்பா வச்சிருக்காருங்க, ஒரு 6 அடி கட்டை. அந்த கட்டையை எடுத்து அந்த 8 வயது பெண் குழந்தையான லட்சுமி அப்படிங்கிற பெண்ணினுடைய சடலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் மாதிரி கட்டிட்டு ஊரினுடைய ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் புதைக்கிறாங்க, சமாதியாக்குறாங்க. ஏற்கனவே அந்த பெண் குழந்தை அம்மனுடைய இன்னொரு முகம் அப்படி சொன்ன காரணத்தினால ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்ட பின்னாடி அந்த பெண்ணை வந்து அடக்கம் பண்ணிட்டு அந்த பெண்ணினுடைய தலைமேட்டு சைடில், அதாவது சமாதிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்த அந்த காஞ்சு போன வேப்பங்கட்டையை அடையாளத்திற்காக நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு பாலூத்த போகும்போது ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சமாதிக்கு பக்கத்தில் அடையாளமா வச்ச அந்த காஞ்சி போன வேப்பங் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி மரம் மாதிரி வச்சாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு இருந்துக்குங்க. இதை பார்த்த உடனே ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, எல்லாமே அந்த அருள் வந்த நபர் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16வது நாள் காரியத்தப்ப ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இந்த பெண்ணுக்கு இயற்கையாக செய்யக்கூடிய சடங்குகள் மாதிரி செய்யக்கூடாது, அது தெய்வமா இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் வேற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை கூப்பிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்கறாங்க. அப்போது
அந்த ஜோசியர் சொன்ன அறிவுறுத்தலின்படி அந்த சமாதியில வந்து சில பூஜைகளை செய்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தலைமேட்டு பக்கத்துல நட்டு வச்ச அந்த வேப்பங் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி துளிர் விட்டதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது காஞ்சு போன ஒரு கட்டைங்க. நட்டு வைக்கும் போது இலையும் கிடையாது, கிளையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது துளிர் விட்டு மரமா வளர்றத பார்த்துட்டு கண்டிப்பா இது தெய்வத்தினுடைய சக்தி தான் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த 16வது நாள் காரியத்தப்ப அந்த சமாதி முழுவதும் மஞ்சள் மாதிரி அப்படியே பூசி விட்டு மரம் மாதிரி வளரக்கூடிய வேப்பங்கட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடை விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நெய் தீபம் ஏற்றி ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வழிபடுறாங்க. இனிமேலாவது இந்த அம்மை நோய் விலகணும் அப்படி சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லாரும் வழிபட்டு இருக்கும்போது அந்த லட்சுமி அப்படிங்கிற பெண் இறந்து போன வயது இருக்கக்கூடிய மாதிரியேங்க இன்னொரு 8 வயது இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த பெண் குழந்தை திடீர்னு அருள் வந்து ஆளுதுங்க. அந்த சமாதியினுடைய நடுவில் போய் உட்காந்துட்டு ஆங்காரமா சாமி ஆடுறாங்க. அப்போது ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா, அதனால மஞ்சள் தண்ணி ஊற்றி எனக்கு குளிப்பாட்டுங்க, மாவிளக்கு நெய் தீபமெல்லாம் ஏற்றி என வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 வயது சாமியாடுற மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை பேசுதுங்க. உடனே நடந்த நிகழ்வு எல்லாமே அதிசயமா இருந்த காரணத்தினால இதுவும் உண்மையாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் தீபம் மற்றும் மாவிளக்கு தீபம் எல்லாம் ஏற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி குளிர்பானங்களை பால்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ற மாதிரி அந்த பெண்ணை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டினதுக்கு பின்னாடி அந்த அருள் வந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை 3 கன்னி பெண்கள் வந்து என்னுடைய சமாதியில பூஜை பண்ணி எனக்கு குளிப்பாட்டணும். அது மட்டும் இல்லாம எல்லா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில எனக்கு மாவிளக்கு மற்றும் நெய் தீபம் ஏற்றி என்னை வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 வயது குழந்தையினுடைய உடம்புல வந்து அந்த லட்சுமி அப்படிங்கிற இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து சொல்லிட்டு போகுதுங்க. அப்போதே புரிஞ்சிருச்சுங்க இது அம்மனே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த ஒட்டுமொத்த கிராமத்தாரும் சேர்ந்து கன்னி பெண்கள் 3 பேரை வந்து இதற்காக அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை போய் அந்த சமாதியில குளிர்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சுமி அப்படிங்கிற பெண் இறந்து போனது பங்குனி மாதங்க. பங்குனி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் வந்து எனக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுங்க, அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஊருக்கே நான் காவல் தெய்வமா நின்று எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துச்சுங்க. அதே மாதிரி அந்த 3 கன்னி பெண்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில போய் குளிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதற்கடுத்து அந்த பெண் இறந்து 3 வருடங்கள் விடாம அந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அம்மனாகவே நினைச்சு அந்த சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டு திருவிழா எடுத்தாங்க. இதுல இன்னும் ஒரு அதிசயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணுக்கு முதல் வருடம் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா எடுத்த அன்றைய இரவே ஒரு சிவப்பு சேரை கட்டி 8 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையினுடைய அம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வளம் வந்திருக்குங்க தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண் குழந்தை வளம் வரும்போது ஊரினுடைய தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை சத்தம் கேட்குமாமங்க. ஒரு சில ஆண்கள் மற்றும் பெண்கள் தத்ரூபமாக அந்த வீதியில் வந்து உலா வரும்போது சிவப்பு சேரை கட்டிய அம்மன் மாதிரி உருவத்திலே வந்து வளம் வருவதை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி லட்சுமி இறந்து ஒரு வார காலகட்டத்திலேயே அந்த அம்மை நோய் வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிருச்சுங்க. எந்தவித நோய் தொற்றும் அந்த ஊர்க்காரங்க இல்லாமல் செல்வ செழிப்போடு மறுபடியும் உலா வர ஆரம்பிச்சாங்க. அந்த லட்சுமி அப்படிங்கிற பெண் இறந்து அம்மனாகவே வழிபட்டு 3 வருடங்கள் திருவிழா நடந்த பிறகு அந்த கன்னி பெண்கள்ல ஒரு பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சமாதியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி குளம் ஒன்று இருக்குங்க, அங்க அம்மனுடைய சிலை மாதிரியே ஒரு களிமண்ணா செஞ்சு அந்த சமாதியிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு சின்ன கோவில் மாதிரி வடிவமைச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. வழிபட ஆரம்பிச்சு 1 வருட காலகட்டங்களிலேயே வழிபட்ட அந்த பெண்ணினுடைய வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுங்க. குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையை தாங்க முடியாம அவங்களுடைய அப்பா அம்மா திணறி போனாங்க. கோவப்பட்ட அந்த கன்னி பெண் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால வடிவமைச்சு செஞ்சாங்கல்ல, கோவிச்சுட்டு போய் அந்த கோயில் மாதிரி வடிவச்சிருக்கக்கூடிய இடத்துலயே இனிமேல் உன்னை நான் வந்து பூஜை பண்ண மாட்டேன், என்னை எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து கோவிலுக்கு கூப்பிடுறியோ அப்போதுதான் வருவேன், இந்த திருவிழாக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிருச்சுங்க. 3 கன்னி பெண்களும் சேர்ந்து தான் அந்த பூஜை பண்ண வேண்டிய கட்டாயங்க. ஆனா ஒரு பெண் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா பண்ண காரணத்தினால அந்த பூஜையே தடைபட்டு போச்சுங்க. அதே நேரத்தில் அடுத்த வருடம் திருவிழாவும் வந்துருச்சுங்க. அந்த பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா வருவதற்கு 1 வார காலகட்டத்துக்கு முன்னாடியே அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிச்சதை அந்த கன்னிப்பெண் வந்து கண்ணெதிர்க்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த சிவப்பு சேலையில 8 வயது பெண் குழந்தையினுடைய உருமாறி அப்படியே வந்து கனவுல வந்து அந்த கன்னிப்பெண்ணுக்கு காட்சி அளிச்சிருக்குங்க. உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு நீ திருவிழாவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுச்சாமுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கோவிச்சுட்டு அந்த கோவில்ல களிமண்ணா இருக்கக்கூடிய சிலை முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீ கூப்பிடாம நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சுல, அதே மாதிரி வேண்டுன காரணத்தினாலதான் தத்ரூமா கனவுல போய் வான்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்குங்க. அதற்கடுத்து பூரிச்சு போன அந்த கன்னிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவில் கலந்துக்கிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஊர் மக்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. புல்லரிச்சு போயிட்டாங்களாமுங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே. இது எல்லாமே கொஞ்சம் அதிசயமாகவும் ஓவர் இதாகவும் தெரியுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க. இதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். கடைசியாக தான் அந்த ட்ரிக் உங்களுக்கு புரியும். எப்போது இந்த லட்சுமி அப்படிங்கிற இந்த மனித குழந்தை வந்து இறந்து அம்மனாக மாறுச்சோ அப்போதிருந்தே ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நேரங்களில் அந்த சிவப்பு சேரை கட்டி 8 வயது
பெண் குழந்தை உருவத்தில் அம்மன் வந்து தீப்பந்தங்களோடு வலம் வந்துகிட்டே இருக்குமாங்க. அந்த காரணத்தினால ஊர் மக்களுக்கு எந்தவித நோய்வாயும் இல்லாம நல்ல செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிச்சாங்க. அதற்கடுத்து கரெக்டா 4வது வருடம் திருவிழா நடந்து ஒரு வார காலகட்டத்துக்கு பின்னாடிங்க நிறைய வேண்டுதல் இருந்த காரணத்தினால அந்த களிமண்ணால் இருந்த அம்மன் சிலையை நீக்கிவிட்டு உண்மையாகவே ஒரு கோவில் மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே கோவில் கட்டி வேண்டுதல் நிறைவேறின நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கு நகைகள் நிறைய படைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது 4வது வருட திருவிழா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கழிச்சுங்க லோக்கல் இருக்கக்கூடிய இதன் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு 2 வாலிபர்களுங்க, அந்த 2 வாலிபர்களும் அந்த அம்மனுடைய நகையை திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி 4வது வருட திருவிழா முடிஞ்சு ஒரு வார காலகட்டம் முடிச்சு ஓரளவுக்கு மக்கள் எல்லாமே அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் அந்த 2 வாலிபர்களும் கோவிலுக்குள்ள போய், அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே தாங்க கோவில் இருக்கு, கோவிலுக்குள்ள போய் இருந்த நகைகள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்த நாள் இரவே அந்த கோவிலில் போய் பூஜையில் ஈடுபட்ட பூசாரிகள்லாம் பார்த்துட்டு நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் எல்லா பக்கமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த திருடர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட அந்த திருடு போன நகைகளையும் அந்த நபர்களையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனா உள்ளூரை சேர்ந்த 2 வாலிபர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரியலீங்க. இந்த டைம்ல தான் எப்போதும் போல அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி பூஜை பண்ணுவாங்கல்ல. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த திருடர்களும் நல்லவங்க மாதிரி அந்த கோவிலில் நின்று வழிபட்டு இருக்காங்க. வழிபட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த 2 பேருடைய பாதங்கால இருந்து தீப்பிடிச்ச மாதிரி படபடன்னு வேஷ்டியோட சேர்த்து தீப்பிடிச்சிருச்சுங்க. கூட்டத்திலேயே இருந்த அந்த 2 பேருக்கு மட்டும் தீப்பிடிச்ச காரணத்தினால ஊர் மக்கள் எல்லாமே விலகி போய் நின்றுட்டாங்க. அதற்கடுத்து கத்துன்னு கத்துறாங்க அந்த 2 வாலிபர்களும். அது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருடைய கண்களும் தெரியாம கோவிலினுடைய வளாகத்தில் நிரண்ட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து ஊர் மக்களுக்கு எதுவுமே புரியலைங்க. அப்போது அந்த கோவிலில் வழிபடக்கூடிய கன்னிப்பெண்கள்ல ஒரு கன்னிப்பெண்ணுடைய உடம்புல வந்து அம்மன் வந்து இறங்கி, அதாவது லட்சுமி அப்படிங்கிற அந்த இறந்து போன தெய்வம் வந்து இறங்கி எல்லா விஷயங்களையும் போட்டு உடைக்குதுங்க. நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேற யாரும் கிடையாது, இவங்க 2 பேரும் தான். என்னுடைய நகைகளை எடுத்துட்டாங்கல்ல, இவங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே தப்பன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 வாலிபர்களுடைய கண்களில் இருந்தும் அப்படியே ரத்தமா கொட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்து அரண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 வாலிபர்களுடைய குடும்பத்தார் அம்மனுடைய காலடியிலேயே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இதுல எந்த சம்மதம் இல்லை, தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்து, உன் அருள் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய நகையை அங்கேயே கொண்டு வந்து ஒப்படைச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டு வேண்டின காரணத்தினால அம்மன் வந்து இறங்கி அந்த 2 பேர் அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சிருக்குங்க. ஆனா அவங்களுடைய 2 கண்களும் போனது தாங்க, திரும்பி வரல, செய்த தவறுக்கு தண்டனையா. அதற்கடுத்து மிரண்டு போன அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோவில் முன்னாடியே வளாகத்தில் விழுந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ பொய்யை நினைச்சு நாங்கள் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை இருந்த இடத்த அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட சொன்ன உடனே அவங்க கொண்டு வந்து திருப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலையே வச்சிருந்திருக்காங்க அந்த அம்மனுடைய நகைகள் எல்லாத்தையுமே. இதுல பாதி பேர் புரிஞ்சிருப்பீங்க அது என்ன சாமி அப்படி சொல்லிட்டு. இப்போதும் கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் வச்சிருக்கக்கூடிய கள்ளக்குடி மாரியம்மன் தாங்க அந்த தெய்வமே. அந்த 8 வயது லட்சுமி அப்படிங்கிற பெண் குழந்தை இறந்து அம்மனாக மாறிய அந்த வரலாறு தாங்க கள்ளக்குடி மாரியம்மனுடைய வரலாறு. அது மட்டும் இல்லாம கள்ளக்குடி மாரியம்மனுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கள்ளக்குடி மாரியம்மன் கோவிலுக்குள்ள பேய் பிடிச்சவங்களோ அல்லது மோகினி துர்முனியாக இருந்தாலும் சரிங்க, அந்த மாரியம்மன் கிட்ட ஈடுபடாதுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில அந்த டைம்லேயே ஊரை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க காட்டுக்குள்ள விறகெடுக்க போன அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு துர்முனி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிருக்கீங்க. அதற்கடுத்து அந்த முனி வந்து அந்த பெண்ணுடைய உடம்புல இறங்கின காரணத்தினால பாடுபட்டுருச்சுங்க அந்த பெண். கடைசி காலகட்டத்தில் அந்த பெண் இறக்க வேண்டிய சூழ்நிலைங்க. அப்போது அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்காங்க, நீ இருக்கக்கூடிய இடத்துல இப்படி தப்பான விஷயம் நடக்குது அப்படி சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த முனியினால பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய வீட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அதே மாதிரி 8 வயசு to 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க. இப்படி அவங்களுடைய அம்மா அப்பா போய் மாரியம்மன் கோவிலில் முறையிட்ட அடுத்த நொடியேங்க அந்த விளையாண்டுட்டு இருந்த 10 வயது இருக்கக்கூடிய குழந்தை டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் அந்த முனி பாதிக்கப்பட்டக்கூடிய பெண்ணினுடைய தலைமுடியை பிடிச்சி தர வீதியில வந்து போடுதுங்க. வீதியில போட்டு இப்போது நீ போக போறியா இல்லையா, நான் காவலுக்காக இருக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய வேலை இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்குங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் கூட அந்த துர்முனி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மாரியம்மனையே எதிர்த்திருக்குங்க. அதற்கடுத்து வேற வழி இல்லாம அந்த 10 வயது குழந்தை 23 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியோடு தர இழுத்துட்டு வந்து கோவில் வளாகத்துக்குள்ள இழுத்துட்டு வந்து கோவில் வளாகத்துக்குள்ள இழுத்துட்டு வந்து அந்த பெண்ணை வந்து குப்பரக்க படுக்க வச்சு காலை தூக்கி அந்த 10 வயது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பெண்ணினுடைய கழுத்தில் வச்சிருக்குங்க. வச்சு மிதிக்க மிதிக்க கதறி இருக்குங்க அந்த உருவம். அதற்கு மேலே அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய முனி தாங்க முடியாமல் அந்த உடம்புலேருந்து வெளியே கரும்புகை மாதிரி வெளியே போயிருக்குங்க. வெளியே போயிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி அப்படியே அந்த தரையிலே நின்று அப்படியே காய்ச்சல் அலைபாயிற மாதிரி பாஞ்சிருக்குங்க. அதற்கடுத்து ஆவேசமாகி அந்த சாமியாடி இருக்கக்கூடிய அந்த 10 வயது குழந்தை என்னுடைய வளாகத்திலேயே நீ வந்து பார்த்தீங்கன்னா காவல் முனியாக மண்டிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அந்த துர்முனி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து அந்த கோவிலுடைய காவல் முனியாக மண்டிட்டு முன்னாடியே இருக்காமங்க. இது எல்லாமே அந்த கள்ளக்குடி மாரியம்மன் கோவிலுடைய அதிசயங்க. இப்போது நீங்க போனாலும் கூட அந்த கள்ளக்குடி மாரியம்மனுடைய கோவில் பக்கத்திலேயே அந்த 8 வயது குழந்தையினுடைய சமாதி, அந்த காவல் முனிமா இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே பார்க்கலாமாங்க. இன்னும் அந்த கள்ளக்குடி மாரியம்மனுடைய வரலாற்றை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கே படையெடுத்து போய் உள்ளூர்காரங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த அம்மன் செய்த அதிசயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அதே நேரத்தில் அந்த கோவிலில் எந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நகைகள் காணாமல் போனாலும் சரி, அந்த கோவிலில் போய் முறையிட்டு வந்தீங்க அப்படின்னா கனவு மூலியமாகவே அம்மன் காட்சி அளித்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குங்க. இதுதான் அந்த கள்ளக்குடி மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வத்தினுடைய சிறப்பான வரலாறுங்க. இந்த தெய்வத்தினுடைய வரலாறு மட்டும் இல்லைங்க, நிறைய தமிழ்நாட்டினுடைய அமானுஷ்ய கோவில்கள் மாதிரி மர்மமான கோவில்களாக இருக்கக்கூடிய மாசாணி அம்மன், அப்புறம் 18ஆம் படி கருப்பு, கள்ளழகர் கோவில், நிறைய வரலாறுகளை நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உள்ள போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதோ உங்களுடைய சாய்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட் இருக்கு. பிரணவனுடைய சிஸ்டமை நீங்க பெற தயாரா இருக்கு. அதோடு ஸ்டில் இட்ஸ் ஃப்ரீ தான். இதுல ஒரு क्वेश्चन தான், பெரிய அளவுக்கு நீங்க வெற்றி பெற போறீங்களா அல்லது மற்றவங்க முன்னேறும் போது நீங்க நடுவுவிட போறீங்களா? அது உங்களுடைய தான். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இது பல பேருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இன்று பார்த்த இந்த சம்பவம் அமானுஷ்யத்தோடு சேர்த்து தெய்வீகம் கலந்து த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இந்த மாதிரி தெய்வத்தினுடைய வரலாறுகளை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.